விசிக கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறார். என்ன கணக்கு போடுறார், குழப்பத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளும் விமர்சிக்க, இதை தாண்டி பிரம்மாண்டமான கட்சி ஒன்று வரும் அப்படிங்கிறார். என்ன கட்சியாக இருக்க முடியும் சார்? ப்ராபபிள்ஸ் யார்? இன்னொரு பாஷா சார், உங்களுக்கு என்ன கேட்குறீங்களா சார்? எங்களை பொறுத்தவரை எப்படி திமுக கூட்டணி ஒரே குறிக்கோள் மத்தியில் இருக்கின்ற பாஜகவை எதிர்ப்பது என்ற ஒரு நோக்கத்திலே ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ, அதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஓரணியிலே கொண்டு வர வேண்டும் என்பதை எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த அணி குறிக்கோளாக இந்த ஆன்சர் எனக்கு பைஹார்ட், நேயர்களுக்கு பைஹார்ட், டெம்ப்ளேட் ஆன்சர். ஆமாம், நான் கேட்குறது இந்த பிரம்மாண்ட கட்சி யாரா இருக்கு? நான் என்ன கேட்குறேன் சார், அதாவது இது வரைக்கும் எந்த திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து ஏதாவது ஒரு தேசிய கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து தான் தமிழ்நாட்டு அரசியலை நடத்திட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி இருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரை எதிர்க்க இந்திரா காந்தியோடு சேர்ந்து 10 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டுமே கொடுத்து விட்டு காங்கிரஸுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியும் கொடுக்காமல் கூட்டணி அமைத்தார்கள். அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்ததற்கு பிறகு காங்கிரஸோடு கூட்டு வைத்து மத்தியில் இருக்கின்ற ஆட்சியோடு அனுசரணையாக இருந்து ஒரு அரசியலை தமிழகத்தில் நடத்தினார். அவர் மறைகின்ற வரை இடையிலே திராவிட முன்னேற்ற கழகம், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று மீண்டும் கூட்டணியை உருவாக்கினார்கள். அப்பொழுது ஒரு புதிய சித்தாந்தத்தை எம்ஜிஆர் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்களோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பது என்று திருப்பத்தூரிலே திமுக ஒரு பக்கம் மேடை, இன்னொரு பக்கம் அதிமுக மேடை போட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்களே ஆனால் ஒரு பொது எதிரியை வைத்துத்தான் தமிழகத்திலே அரசியலை திராவிட கட்சிகள் நடத்தி இருக்கிறார்கள். ஒன்று திமுகவை எதிர்த்து அதிமுக, அல்லது அதிமுக எதிர்த்து திமுக. ஆக ஏதாவது ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸோடு அதிமுக இருக்கிறது என்றால் பாஜகவோடு திமுக இருந்திருக்கிறது. இப்படி காலத்திற்கேற்ப யாருமே தீண்டத்தகாதவர்கள் என்று இவர்கள் கருதியதே கிடையாது. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆதாயமோ அதற்கேற்ப கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள். கருதணும்ல, இப்ப பிரம்மாண்ட கட்சினா தாவேக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் தாவேக்காவை தவிர வேற எந்த கட்சி சார் இருக்கு? ஆஹா, அப்படி போடுங்க. தாவேக்கா சார், தாவேக்கா வந்து ஒரே நேரத்தில் கொள்கை எதிரி. பிரம்மாண்ட கட்சி உங்க புரிதல்ல தாவேக்கா? என்ன பொறுத்தவரை தாவேக்கா வரணும் சார், நாம் தமிழர் கட்சி வரணும் சார். எல்லாருமே திமுகவை எதிர்க்கிறதுல ஓரணியில சேரணும். அதுதானே உண்மையான திமுக ஆட்சி அகற்றணும்னு சொல்றது. மணிகண்டன் சிரிச்சாரு, சிரிப்பு அடக்கிக்கிட்டாரு. இப்போ ஏன் அடைக்கிறாரு? எல்லாரையும் தெரிஞ்சிரும்ல சார், எல்லாரையும் இணைக்கணும் சார். அதாவது ரேலிங் பாயிண்ட் வந்து தப்பதானே சொல்றாரு. அவர் சொல்றது தப்பதானே? எப்படி தப்பு ஆக முடியும்? அவங்க தலைவர் வந்து அதை விரும்புறாரு சார். சொன்னா தப்பே தப்பு இல்ல. நீங்க வந்து குழப்பாதீங்க சார், நீங்க கமலாசனம் மாதிரி பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், தெளிவா சொல்றேன் சார். திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் ஓரணிக்கு வர வேண்டும். அது தாவேக்காவும் இருக்கலாம், நாம் தமிழராகவும் இருக்கலாம். இந்த பிரம்மாண்ட கட்சி தாவேக்கான்னு இப்படி போட்டு உடைச்சிட்டாரு. கூட்டணி கட்சி வேற சார். கரியன் சார், பொதுவாவே உங்க விவாதத்துல கலகலப்பும் இருக்கு, கலகம் பிறகு எனக்கு நல்லா தெரியுங்க. வேலுசாமி என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா அவர் ஆட்சியே கட்சியே கூட்டணியே கவிழ்ப்பாரு, சேர்த்துவாரு, எல்லா சூழ்ச்சியும் தெரிஞ்ச வேலுசாமி என்னன்னு. கூடவே நீண்ட அனுபவம் உள்ள முன்னாள் பாச்சா இருக்காரு. நீங்க சில விஷயங்கள் தான் சார் பூடகமா சொல்ல நீங்க எவ்வளவு ஐஸ் வச்சாலும் அவங்க வர மாட்டாங்க சார் கூட்டணிக்கு. சொல்லிட்டாரு சார். இல்ல வர நீங்க கரி சார், அரசியல்ல சில நேரங்களில் சில நாட்களில் சில வார்த்தைகள் வேலை செய்யும். அது வேலுசாமி என்ன தெளிவா செய்வார். இப்ப முனவர் பாச்சா அண்ணனுமே வேலுசாமி மிக நீண்ட கால தொடர்புடையவர்கள். நான் சொல்றேன், 26 பாருங்க, பல கட்சிகள் அணி மாறும். அது எந்த கட்சி ஏன் எதிராக யாரும் தெரியாது. ஏன்னா கூட்டணியில இருக்கிறதாக சொல்லிக்கிற எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய வெந்தனம் வேகிற மாதிரி மனதில் ஒரு ஒரு வேகம் இருந்தே இருக்குது. அதுக்கு விடை நிச்சயமாக கிடைக்கும். அதைத்தான் எடப்பாடியார் நீண்ட அவர் அணுகுமுடையவர். நீ 26 அதிமுக ஒரு பொற்காலமான காலமாக அமையும். என்னென்ன எதனால திமுகவை யாருக்கு பிடிக்கல, திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு வெளியிருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்த தீர்வாங்க. இப்போ முன்னாள் பாச்சா என்ன சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடியது அல்ல. இன்னும் சில மாதங்கள் போடுங்க. உங்க கடிசார என்ன ஒரு காலகட்டத்தில் இல்ல ராமதாஸ் சொல்ற மாதிரி போக போக தெரியுன்ற மாதிரி அதுக்கான காலமும் நேரமும் கணிந்து கொண்டு வருகிறது. என்ன உண்மை எல்லாருங்க இங்க பாருங்க, தொடர்ந்து சொல்றாங்க எல்லாரும் ஒண்ணு சேரலாம் திமுக. ஒவ்வொரு கட்சிகளும் அதிமுகவோடு மறைமுகமாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. எல்லா கட்சியுமே
அது ஏன் எதற்கான சொல்ல முடியாது. எவை அதற்கான சூழ்நிலை வரும்போது வெளியே வரும் பாருங்க. யாரெல்லாம் சார் யாரு எப்படி சொன்னாலும் சிக்கலாயிருமே. இப்ப எப்படி சொல்லுவீங்க? எந்த திமுகவை தவிர்த்து எல்லா கட்சிகளோடும் பேசல சார், நட்புண்டு இல்ல சார். சார் விசிக சார் விசிக நெருக்கமான கட்சி, தோழமையான கட்சி, அன்பான மரியாதை கட்சி சார். அந்த கட்சி மேல சிந்தித்து வருதுங்க. ஏன் நீ அதை தனிமைப்படுத்துறீங்க? அதையும் சேர்க்கலாமே, ஏன் வேண்டாம் சொல்ல முடியும்? அதனால திமுகவை தவிர்த்து எல்லோரும் நட்பு சக்தி தான். விமர்சனம் என்பது அரசியலுக்காக மாறல முடியாது, நட்பு சக்தி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை மற்ற அரசியல் கட்சிகள் நினைப்பது போல ஒரு சராசரி அரசியல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசல, அதை சொல்லிடுங்க. நாங்க சொல்லிட்டோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்போ எங்க தலைவர் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இது ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல, கொள்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் வெறும் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் நோக்கம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் அதிகாரத்தின் மூலமாக இங்கே சமூக மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம். அதாவது ஒரு கூட்டணி வந்ததுன்னா அது லாப நட்ட கணக்கு, எத்தனை இடங்கள் பெறுவது, எத்தனை இடங்களை வெற்றி பெறுவது, ஆட்சி அமைப்பது. டிடிபி போனா ஒய்எஸ்ஆர்சிபி வரணும், அதுதான் அவங்களுடைய லட்சியம். எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும், சமூக மாற்றத்தை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவங்க வந்து இப்ப இங்க கூட்டணிக்கு போறீங்க, வரல, பேச்சு நடக்குது நடக்கல, இதெல்லாம் தாண்டி அவங்க அதுல ஒரு யுக்தியை கையாளுறாங்க. நீங்க உங்களை இல்ட்ரீட் பண்றாங்க, பாத்தீங்களா உங்களை திமுக இல்ட்ரீட் பண்ணதை நாங்க நல்லா நடத்துறோம் அப்படின்னு. அப்படி ஒரு எண்ணத்தை அந்த ஒரு நரேட்டிவா வலுப்படுத்துறாங்க. நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் என்பது என்னன்னா, அது பிஜேபியுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, தாவேகாவுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது அதில் குறிப்பாக பின்னணியில் இருந்து இயக்கக்கூடியது பிஜேபி ஆர்எஸ்எஸ். என்ன அவங்களுடைய நோக்கம்னா, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது, 7 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய அளவில் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கூட்டணி இந்தியாவிலே இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் இந்த கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அந்த கூட்டணியில ஒரு சிதைவை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். எதற்காக அந்த கூட்டணியை சிதைவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு கொள்கை கொண்டது திராவிடம் தான். திராவிடம் ஆரியத்தை எதிர்க்கக்கூடியது, சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆகவே ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற கூட்டணி. மதசார்பின்மை இந்த நாட்டில் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறது. அப்படிதான் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி, அது திமுக உருவாக்கி இருக்கிற கூட்டணி அல்ல. விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சிகளும் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணி தான் அது. அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டியதும் வெற்றி பெற செய்ய வேண்டியதும் விடுதலை சிறுத்தைகளுடைய கடமை, விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் வெறும் 1 சீட்டு 2 சீட்டு அதிகமாக வாங்கிடலாம் அந்த நப்பாசைக்காக போற கட்சி அல்ல. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எங்கள் மீது இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க, எங்களை வந்து தாழ்த்தி நடத்துறாங்க அப்படியெல்லாம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பலம் எங்களுக்கும் தெரியும், எங்களுடைய எதிர்கட்சிகளுக்கும் தெரியும், ஆளுகிற கட்சிக்கும் எங்களுடைய பலம் தெரியும். ஆகவே நாங்கள் தான் அதை முடிவை எடுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அழைப்பு இல்லை, இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி, நீங்க எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற. சார் நான் என்ன சொல்றேன், விசிக வந்து பாலசிங்கம் ரொம்ப ஆவேசமா இது கொள்கைலாம் சொன்னாரு. மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சிங்களா? அப்போ என்ன சொன்னீங்க? 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை, 2 தேசிய இயக்கமும் தேவையில்லை, மாற்றத்துக்காக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னீங்க. பாவம் ஒழுங்கா இருந்த விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் இருந்தவரை கூட்டிட்டு வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கி நாங்களும் தான் இருந்தோம். அதை தான் சொல்றேன், நீங்க சொன்னதை நம்பி தானே வந்தோம். 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை, 2 தேசிய இயக்கமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் தேவைன்னு சொல்லி காங்கிரஸும் திமுகவும் போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க அப்போ மக்கள் நல கூட்டணி யாருக்காக அமைச்சீங்க? நீங்க அன்னைக்கு சொன்ன கொள்கை என்ன? அது தோத்துச்சு இல்ல, தோத்துட்டா போயிட்டீங்களா? அப்போ கொள்கை இல்லையா அது? மக்கள் 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை, 2 தேசிய இயக்கமும் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்களே, அந்த கொள்கை என்னாச்சு? இப்போ ஏதோ கொள்கை சார்ந்து நிக்கிறேன். உங்கள்ட்ட மாத்தி கேட்கிறேன், மூப்பனார் வந்து பிஜேபி வாழ்நாள்ல ஒரு நாள் ஏத்துக்கிட்டாரா? நீங்க பிஜேபியோட கூட்டணியில இருக்கீங்க. மூப்பனார் இறந்துட்டார் சார். அவர் சார் மூப்பனார் இருந்தவரை பாஜக எதிர்த்தாரு. அவர் பாஜக எதிர்த்தார் சார். பாஜக எதிர்த்ததோட மட்டுமல்ல,
விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி உருவாவதற்கு காரணமா இருந்தாரு. 99 இவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. 99 முடிஞ்சு 2 வருஷம் 2001 எந்த பாஜக தலைவர் மூப்பனார் ஆட்சி விட்டு இறக்கினாரோ அந்த பாஜகவும் திமுக இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போய் சேர்ந்தது. அன்னைக்கு அந்த கொள்கை எங்க போச்சு? மக்கள் நல கூட்டணி வரும்போது அதுக்கு ஒரு நியாயம் பேசுனீங்க. இப்போ வந்து சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு நாங்க ஒரு நியாயம் பேசுறோம்ன்றீங்க. ஆனா அதே பாஜகவோட கூட்டி வச்சீங்க 2001. அதே தான் சொன்னேன். 2001 கூட்டணி ஏன் வந்தது, அதற்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது மக்கள் நல கூட்டணி எதுக்கு சார் அமைச்சீங்க? மக்கள் நல கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் மூன்றாவது அணியை அமைத்தது என்பது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 3வது அணி அமைக்கிற போதெல்லாம் எந்த பலனும் கிட்டவில்லை என்பதுதான் உண்மை. ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் அரசியல் சூழலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு இருக்கிறது என்றால், அன்றைக்கு பிஜேபி இவ்வளவு வலுவாக இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எதை எப்படி எடுக்கணும் சொன்னா இப்படிதான் முடிவு எடுக்கணும். ஒட்டுமொத்தமாக பிஜேபி எதிர்ப்பதற்கு யார் சார் காரணம்? யார் காரணம்? நீங்களே காங்கிரஸ் தானே காரணம். அவங்க விட்டதனுடைய நோக்கம் தானே பாஜக எல்லா மாநிலங்களையும் வளருது. நீங்க இந்தி கூட்டணி ஆரம்பிச்சீங்க, என்ன விளைவு? இந்தி கூட்டணி ஆரம்பிச்சதனுடைய விளைவு தான் 290 இடங்கள்ல இருந்து அவங்க 240 ஆனாங்க. அது அவர்களை மைனாரிட்டி கவர்மெண்டாக மாற்றி இருக்கிறது. பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்டாக மாற்றி இருக்கிறது. ஒருவேளை இந்திய கூட்டணி உருவாகவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொன்னது போல 400 இடங்கள் 350 இடங்கள் என்று அவர்கள் வெற்றி பெற்று இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி இருப்பார்கள். அதற்கான திட்டம் அவர்களிடத்தில் இருக்கிறது, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கடந்த கால அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் மாத்திட முடியும். நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்படியே தான் அரசியல் அம்பேத்கர் சொன்னார்களே, கர்நாடகால அந்த எம்பி சொன்னாரு 400 இடம் கிடைத்தால் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோம் சொன்னாரு. அதுக்கு என்ன பதில்? எம்பி பேசுறதுக்கெல்லாம் பொறுப்பா யாரு? அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் மாற்ற முடியாது. அந்த அமைப்பு இந்து அமைப்பு ஒன்று ஒரு அரசியல் சட்டத்தை 32 பக்கத்துக்கான அரசியல் சட்டத்தை எழுதி வரைவு அறிக்கையை வெளியிட்டாங்க. அது என்ன?